எம்பரர்ஸ் வார் மானோவோட பார்ட் 7 தான் வந்து பார்க்க போறோம். போனதுல கதை எங்க முடிஞ்சுச்சுன்னா, இந்த சிண்டிகேட்ல இருக்கவைங்க டீமன் பாத்ல இருக்கவைங்கலாம் அழிக்கிறேங்கிற பேர்ல, அவைங்களோட பவர எஸ்டாபிளிஷ் பண்ணி இந்த சிண்டிகேட்டோட அந்த ட்ரேட் ரூட் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணதா வந்து பார்த்துருப்பாய்ங்க. நம்ம ஹீரோவும் அந்த சிண்டிகேட்டோட லீடர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டயும் வந்து சொல்லியிருப்பான். ஆனா அவைங்க பார்த்தாக்கா, அந்த அட்வைசர தான் வந்து அப்படின்னா அனுப்பியிருப்பாய்ங்க. பார்த்தா அது ஒரு பொண்ணா தான் இருக்கும். சரி ஓகே உங்கள பார்த்ததுல வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்ன இது? இவன் எ இந்த பொண்ணு தான் வந்து என்ன பண்ணா இந்த இடத்தோட அட்வைசரா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு இருக்கையில, ஓகே உங்கள பார்த்ததுல வந்து என்ன பண்ணா எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஆர்வக்கோளார் வந்துட்டு பரவாயில்லையே சூப்பரான அக்கா, அதே மாரி கூலான மாஸ்டர் உண்மையாவே இந்த ஜோடி பொருத்தம் சூப்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஒரு நிமிஷம் நம்ம வேணா நம்ம சபாநாயகர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் கொஞ்சம் வெளிய அனுப்பிடலாம். ஏய் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து ஒண்ணா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த மேட்டி மேல சொல்லயில, அவளும் அவ கூட வந்து இருக்க அந்த சபாநாயகர்ட்ட எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளிய போ சொல்றா. ஆனா அந்த மேட்டி பண்ணனா அந்த ஆர்வக்கோளாறு தர தரன்னு இழுத்துட்டு போறான். என்ன விடுங்க நான் இங்க இருக்கணும். மாஸ்டர் கிட்ட தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன வெளிய போயிருவாங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து அப்ப பேச ஆரம்பிக்கலாம். எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்? அப்படிங்கல. இந்த மாரி உங்களுக்கு தெரியுமா? இப்ப இந்த முறிவுல வந்து நம்ம யார் ஸ்ட்ராங்கட்டா இருந்துட்டு இருக்காங்க? அப்படிங்கல. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேளு. ஆமா. இப்ப இந்த முறிவுலயே என்ன அப்பனா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னால என்ன அப்பனா 2 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஹெவன்லி டிஸ்ட்ராயர். அது நீங்க தான். இன்னொருத்தர் அந்த ஜே டிராகன். அவன் தான் வந்து அப்புறம் இந்த முறிவுல இப்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருக்கான். நீங்க 2 பேரும் தான் இப்ப இந்த முறிவுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான அப்படிங்கும்போது, அவன் ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னடா இவன் என்னோட இந்த 2 ஐடென்டிட்டியுமே வந்து சொல்றான். இது 2மே நான் தான் தெரிஞ்சேன் என்ன செய்வாளோ அப்படிங்கிற அவ வந்துட்டு அந்த ஜே டிராகன்ங்கிறவன் 5 மார்ஷியல் மாஸ்டர் கிட்ட என்ன அப்படின்னா ஒண்ணா இருக்கா. அதனால முறிவு அலையன்ஸ்க்கு என்ன அப்படின்னா உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். நீங்க வந்து என்ன அப்படின்னா எங்க சைடு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ என்ன சொல்ற அப்படிங்கையில, ஆமா உங்கள மாரி என்ன அப்படின்னா ஒரு மார்ஷியல் மாஸ்டர் எங்க கூட இருக்கா தான் எங்க அலையன்ஸ்க்கு ஒரு பூஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே நம்ம வந்து இவர்ட்ட கொஞ்சம் சீரியஸான டோன்ல தான் வந்து பேசணும் அப்படிங்கிற அந்த எவனி ஹாஸ்பிட்டல் வந்து பரவாயில்லையே இது வந்து நல்லா இருக்கே. 2 பக்கம் இருக்கிறவங்களுக்கும் நீ தான் ஆட்டம் காட்டுறன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கும்போது, அந்த மாஸ்டர் இருந்து கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உன்ன மாரி என்ன கூட முட்டாள் இந்த மாரி தொண தொணன்னு பேசியிருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும் ஒரு கை இருந்துச்சுன்னா இந்நேரம் உன்ன அடிச்சு கொன்றுப்பேன் அப்படின்னு சொல்லி கீழ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாய்ங்க. நான் இப்போ உங்கள்ட்ட வந்து எப்படின்னா உறுதியா வந்து கேட்கிறேன். நீங்க எங்க கூட தான் வந்து சேர்ந்தாகணும். அப்ப நீங்க சேர்றது தான் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்க. நான் உங்க கூட சேரலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹெவன்லி டிஸ்ட்ராயர் இங்க இருக்காங்கிறது முடிமலை செஞ்சுச்சா எப்படி அவங்க நார்மலா இருப்பாங்க? அவங்களோட எல்லா ஃபோர்ஸையும் கொண்டு வந்து உங்க கூட சண்டை போடுவாங்க. அது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். உங்க கூட சண்டை போட்டு அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற பரவாயில்லையே! இவ்வளோ என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆளா இருக்கா. இவள என்ன அப்படின்னா டீல் பண்றது உண்மையாவே அந்த முடிமலை ரொம்ப ஒரு பிரச்சனை தர வகைய ஒரு விஷயமா தான் இருக்கும். சரி ஓகே நான் உங்க கூட வந்து சேர்றேன். ஆனா எனக்கு அதுக்கு வந்து அப்படின்னா 2, 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. அத வந்து அப்படின்னா நிறைவேத்துங்களேன் அப்படின்னு சொல்லயில பரவால்ல. நீங்க வந்து என்ன அப்படின்னா என்ன வேணா சொல்லுங்க. அது எல்லாத்தையும் வந்து அப்படின்னா கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க சொல்ற விஷயத்த எங்களால மட்டும் என்ன அப்படின்னா நல்லபடியா செய்ய முடிஞ்சுச்சுன்னா, நீங்க கேட்கிற அந்த கண்டிஷன்ஸ நிறைவேத்துற எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நானே வந்து அத சொல்றேன். மொத கண்டிஷன் உங்க செட்ல வந்து சேர்ந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. நான் வந்து என்ன அப்படின்னா யாரோட அந்த கமாண்ட் கீழயும் நான்லாம் வரமாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து என்ன அப்படின்னா உங்க எல்லாரையும் கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டிய நீங்க எனக்கு குடுக்கணும். அப்படி நீங்க குடுத்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து என்ன அப்படின்னா ஈஸியா வந்து இது பண்ணுவேன். நீ என்ன நெனைக்கிற? இப்போ நான் சொல்ற எல்லாத்தையும் நீ வந்து ஒத்துக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்கையில, அவ வந்துட்டு, சரி ஓகே. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு நல்லா தான் இருக்கு. அத நான் வந்து ஏத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லையில, "ஓகே. இவ்வளோ சீக்கிரமா வந்து முடிஞ்சிருச்சே நீ சொல்ல ஒரு விஷயம்." அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அடுத்து வந்து சொல்றா, "நீங்க வந்து என்ன அப்படின்னா எங்க இந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து வந்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து அப்படின்னா செகண்ட் இன் கமாண்டா என்ன அப்படின்னா வருவீங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்து என்ன அப்படின்னா யாருக்கும் வந்து என்னன்னா உங்களோட கமாண்ட் வந்து இது பண்ணதுக்கான அவசியம் வந்து கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க நெனைச்சாலும் வேணா எனக்கே கூட வந்து கமாண்ட் குடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இதா இருக்கும்." அப்படிங்கல. சரி, சரி. ஓகே, ஓகே. சரி ஒரு நிமிஷம். நீ இப்ப என் கூட சேர்க்கறதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் ஏதாவது இருக்குங்க சொல்லு அப்படின்னா, ஆமா. எங்க இடத்துல வந்து அப்புறம் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்துட்டுருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணா எங்க கூட சேர்ந்தீங்கனாலே கூட வந்து போதும். அந்த விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே நார்மலா வந்து மாறிரும். அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கையில இப்ப தான் இவரு யோசிச்சு பார்க்குறான். பரவால்ல முறி மனசுல மட்டும் கிடையாது. எங்கேயுமே இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் நெறைய நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. உங்க கூட வந்து சேர்றது எனக்கு விருப்பம் தான் அப்படிங்கிற. ஓகே. ரொம்ப நன்றி. சீக்கிரமா வந்து என்ன அப்படின்னா எங்க சிண்டிகேட் யூனிஃபை ஆயிடும்னு சொல்லி நானும் வந்து அப்புறம் நம்புறேன். ஓகே. நம்ம சீக்கிரம் வந்து என்ன பண்ணா வந்து மீட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணேன் என்னோட கோஆர்டினேட்ஸையும் என்னோட லொகேஷன்ஸையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம், சீக்கிரமாவே வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. சரி ஓகே. கண்டிப்பா உங்க சிண்டிகேட் தேவையான எல்லா ஹெல்ப்புமே நானும் நல்லா செஞ்சு தரேன். கண்டிப்பா நம்ம பார்க்கும்போது அடுத்த வாட்டி அப்ப நல்லபடியா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க வந்து கிளம்பிருவாய்ங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் என்ன கூட்டிட்டு ஒரு மலைப்பகுதி மாரி என்ன இருக்கும். அங்க வந்து என்னன்னா வந்துருவான். வந்துட்டு நீங்க எல்லாரும் என்ன இப்ப தயாரா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கையில எல்லாரும், ஆமா மாஸ்டர் நாங்க எல்லாம் அப்பனா ரெடியா இருக்கோம் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கல. சரி ஓகே. மாஸ்டர் வந்து இப்ப என்ன சொன்னாரு? எதுக்கு வந்து என்ன பண்ண தயாரா இருக்க சொன்னாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுருக்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவரே வந்து என்ன பண்ண சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லிக்கும்போது, ஏன் இவங்கலாம் இப்படி விளையாட்டுத்தனமாவே இருக்காய்ங்க? அப்படின்னு சொல்லிக்கும்போது மேட்டி பண்ண கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்ண சொல்றேன். அத வந்து கேட்டுக்கோங்க. நம்ம இப்ப சென்ட்ரல் பிரான்ச்ல இருக்க சதர்ன் பிளேட் அலையன்ஸ்க்கு வந்து போறோம். அங்க நம்ம போகும்போது என்ன பண்ணா நம்ம ஃபேஸ வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிருக்கு.
பேசாஸ் மூலியமா அந்த மாத்திட்டு தான் வந்து போகணும். அப்படி நம்ம போம்போது என்ன அப்படின்னா, இந்த ஆரோக்குள்ள அறிவியல் எங்கேயோ விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, "மாஸ்டர் ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கல. ஆமா. அவங்ககிட்ட சி எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். அதெல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஆனா மாஸ்டர் நான் உங்க கூடயே தான் இருந்தேன். இங்க எல்லாரும் என்ன பார்த்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நம்ம இது பண்ணியிருக்கணும்? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் வேணா அங்க நம்ம போகும்போது நீ இருந்தாக்கா தேவையில்லாத பிரச்சனை வரும். சரியா? அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மேட்டி நீ ஒரு முட்டா பையன். உன்னோட பவர் எல்லாத்தையும் என்னன்னா, நீயே வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுக்கோ. உன்னோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு பரவால்ல நீங்க என்ன என்னோட பவர ரெகக்னைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம நீங்களும் என்னப்பா இனிமே வந்து ஆர்த்தடாக்ஸ் மார்ஷியல் ஆர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நீ அத யூஸ் பண்ணத நானும் வந்து அப்புறம் ஒரு 2, 3 வாட்டி பார்த்துருக்கேன். அதனால அத கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்கல்ல. அவன் வந்துட்டு பரவால்ல மாஸ்டர் என்ன ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் ஒரு பக்கம் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு இருப்பா. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றான், நாம இப்படியே வந்து போயிட்டு சீக்கிரமா வந்து அப்புறம் அந்த சிண்டிகேட்டையும் போய் ஒரு பார்வை வந்து பார்த்தா லேக் ஆஃப் டேம்ங்கிற இடத்துல தான் அப்படியே அந்த சிண்டிகேட்டோட லொகேஷன் வந்து இருக்கா. நம்ம அந்த பக்கம் போனாக்கா கண்டிப்பா அந்த இடத்த வந்து நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே மாஸ்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு சொல்லிக் குடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட் நீங்க நம்புறீங்களா? அப்படிங்களா, ஆமா. அவ போட்ட பிளான் எல்லாமே ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்க ஒருத்தி என்ன பண்ணா, எதுக்கு தேவையில்லாம ஆர்த்தடாக்ஸ் சைட்ல இல்லாம இப்படி சிண்டிகேட் சைட்ல வந்து நம்புறா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கல. அவ எனக்கு அப்புறம் குடுத்த பதில் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அவ இவங்க கூட இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், இந்த முனிமானின்னு சொல்லிட்டு அவன வந்து கொல்றதுக்காக தான். அவன கொல்றதுக்காக தான் நான் இந்த சிண்டிகேட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அவளே என்கிட்ட வந்து சொன்னா. அதனால தான் நீலாம் ஆனா மாஸ்டர் முடியும் அலையன்ஸோட லீடர வந்து என்ன பண்ணா கொல்றதுங்கிறது கிட்டத்தட்ட இந்த முடியும் அலையன்ஸே நமக்கு எதிரா திருப்புறது அவங்க. சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்னுக்கு போகல. சரி மாஸ்டர் எதுக்காக நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கல. இப்ப நம்ம பார்க்க பாருங்க ரொம்ப முக்கியமானவங்க. என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பெரிய என்ன பண்ண அநியாயம் நடந்தப்ப எனக்கு வந்து என்னப்ப என் கூட நின்ன ஆளுங்க. எனக்கு ஒரு மாரி பிறவியே குடுத்த ஒரு லெஜெண்டான ஒரு ஆளுங்கன்னே கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப வந்து அப்புறம் புடிச்ச விசுவாசமான ஆளுங்க. அவங்கள தான் நான் வந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போனோனே பார்த்தாக்கா, அந்த மொட்டை தான் இருப்பான். இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போவோம். உள்ள போனோனே நம்ம ஹீரோ அத தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த கையில வச்சிருந்த அந்த காப்பி கப்ப கீழ போட்டுட்டு, "மாஸ்டர் நீங்க தான் இருக்கீங்களா? நீங்க தான் என்ன இங்க வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தாத்தாவும் என்ன ஹீரோவ பார்த்தோனே அப்படியே ஆனந்த கண்ணீர் என்னன்னா வடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு 2 தாத்தாவும் ஓடி வந்து அப்படின்னா ஹீரோ வந்து கட்டிப்பிடிச்சுருவாங்க. "பரவால்ல, பரவால்ல விடுங்க. இத பத்தி கவலைப்படாதீங்க" அப்படிங்கல. "ஆமா மாஸ்டர் நீங்க உண்மையாவே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. அத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எம்பரர் வந்து என்ன அப்டின்னா எங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான் படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் அழுதுட்டு இருக்கையில பரவால்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த இடத்துல யாரோ பார்த்தா வந்துட்டு இருப்பான். யார்ரா அது? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு மலமாட ஒருத்தன காப்பாத்திருப்பானே, அவன் தான் வந்து வந்துட்டுருப்பான். என்னடா இது இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. எப்புட்றா நீ இவ்ளோ சின்னதான? அப்படிங்கல எல்லாத்துக்கும் நீங்க தான் வந்து காரணம் மாஸ்டர். உங்களோட இந்த கைட்லைன்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தாலும் இந்த மேட் டிமனுக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். டேய்! நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் தான் எப்பயுமே இந்த மாஸ்டரோட ரொம்ப லாயலான செர்வன்ட் அப்படின்னு சொல்லி அப்படியா? எனக்கு அது தெரியாதே! நான் தான் வந்து அப்பனா மாஸ்டரோட லாயலான செர்வன்ட். நம்ம வேணா சண்டை போட்டு பார்த்துக்கலாமா? யார் பெஸ்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவைங்க பேசிட்டு இருக்கலாமா? இருந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா! அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்து அந்த பெகாசட் லீடர் உடனே அப்புறம் வந்தாரு. ஓ! வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த அசோசியேஷன் லீடரோட பொண்ண ஹீரோ வந்து கடத்திட்டு வந்திருப்பான்ல, அவளும் என்னன்னா அங்க வர ஆரம்பிச்சுருவா. அப்பதான் அவ யோசிச்சு பாப்பா, எந்தவித பிரச்சனையும் இல்லாம அன்னைக்கு மின்னல் மாரி என்னன்னா, நம்ம ஹீரோ உள்ள புகுந்து, அவள அங்கருந்து என்னன்னா கடத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். சேஃபா வந்து என்னன்னா, அந்த பெக்கர் செட்ல வந்து என்ன வுட்டுட்டு வந்து போயிருப்பான். அவளும் அத நெனச்சுக்கிட்டே வந்து இந்த மாரி "உங்கள பாத்ததுல வந்து சந்தோஷம். நீங்க வந்து என்ன எந்த பிரச்சனையும் இல்லாம அதெல்லாம் இங்க கொண்டு வந்து வுட்டீங்க. அதுவே ரொம்ப நன்றி." "நன்றிலாம் ஒண்ணும் வேண்டியதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோனே, அந்த பெக்கர் செட் லீடர் வந்துட்டு, அப்படின்னு சொல்லி இரும்ப ஆரம்பிச்சுருவாரு. இரும்புனோனே இவங்களும் என்னன்னா நிப்பாட்டிட்டு பாத்துட்டு இருக்கையில, "யோவ்! நான் உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையாடா?" அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது பாத்தாக்கா சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தா எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. மாஸ்டர் அந்த சினிக்கிற லீடர் அவன் வந்து என்ன பண்ணான், ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டான். எல்லாத்துலயும் நான் இந்த மாரி டீமன் பாத்துல எல்லாரையும் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு 9 கிராண்ட்ஸும் சரி, அப்புறமேட்டு கிரேட்டர் அனாசெட்ஸும் சரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துட்டான். யாருமே இத ரெசிஸ்ட் பண்ணலையா? ஆமா இந்த 9 கிளான்ஸ சேர்ந்த கூடிய யங்கர் ஜெனரேஷன் பீப்பிள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு சீக்ரெட் அலையன்ஸ உருவாக்கியிருக்காங்க. அவங்க சீக்கிரமாவே இந்த அலையன்ஸ் லீடர வந்து என்ன பண்ணா போட்டு தள்ளணுங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவனுங்கள இந்த அலையன்ஸுக்கு பக்கபலமா இருக்கிறதே சதர்ன் பேர் அலையன்ஸ் தான். அவங்கள தான் நம்ம இது பண்ணணும். நீங்கலாம் சரி ஓகே. அவங்கள ஒண்ணு அழிச்சிருவோம். இல்ல நம்ம கூட அலாயா மாத்திக்குவோம். அதுதான் என்னோட டெக்னிக். பரவால்ல மாஸ்டர். உங்களோட டெக்னிக் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்கிறத நானும் இந்த வாட்டி பார்க்கணும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது, பார்த்தாக்கா இந்த கிழவனே என்ன அப்பனா எல்லா அட்டென்ஷனும் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு, அந்த 2 தாத்தாவும் என்ன பண்ணா கடுப்பாயிட்டு, மாஸ்டர் நீங்க வந்து அப்படின்னா எங்களோட இருக்க அந்த ஸ்டோரிய வந்து கேளுங்க. நாங்க கிட்டத்தட்ட என்ன பண்ணா 1000 கிட்ஸ வந்து என்ன ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு ஆளுங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் 120 வருஷத்துக்கு தேவையான இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கல. பரவாயில்லையே! எங்கள்ட்ட இந்த எவன்லி டீமன் கல்ட்ல இருக்கிற அளவுக்கு நல்ல பவர் இருக்கு. உண்மையாவே இதுதான் பவர் அப்படின்னு சொல்லி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கையில, சரி மாஸ்டர் ஒரு நிமிஷம். நீங்க அந்த அசோசியேஷன்லேருந்து கடத்திட்டு வந்தோனே அந்த பொண்ண என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற நம்ம ஹீரோ பேச்ச மாத்திட்டு, அது அவள என்ன யோசிப்பாளோ அத வந்து பண்ணலாம். சரி ஓகே ஏதோ ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணா விட்டுர்றான். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணா எல்லாரும் அங்க அந்த பப்ளியன் என்ன பண்ணா சாயங்காலமே வந்து மாறிடுது.
ஓகே. இப்ப நம்ம வந்து அப்படின்னா எல்லா முடிவும் வந்து எடுத்தாச்சு. "டேய் மலமாடு, உன்னோட ஆர்டர் வந்து என்னன்னாக்கா, நீ சீக்கிரமா வந்து போய் டீமன் பார்ல நடக்கக்கூடிய மத்த ஆளுங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஆனா, அவங்க சிண்டிகேட்ல அஃபிலியேட் ஆகி இருக்கக்கூடாது. அதே மாரி நீங்க பெக்கர் செட்டு அந்த இதுல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுங்க. நீங்க அந்த அலையன்ஸ்க்கு எங்க இருந்தெல்லாம் வந்து பணம் வருதுங்கிறத என்னன்னா ட்ராக் பண்ண வந்து ஆரம்பிங்க. சீக்கிரம் வந்து நம்ம 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 வேலைய வந்து ஆரம்பிப்போம். சீக்கிரமா இந்த வேலைய எல்லாம் முடிச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே, ஓகே கிளம்பலாம். எல்லாமே நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்து முடிஞ்சிருக்கு." நம்ம யங் மாஸ்டர் வந்து எப்படின்னா பிளான் போட்டாருன்னா, அது எப்படின்னா நல்லபடியா தான் வந்து முடியும். அது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்க, இவங்க போறதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா, இந்த மேட் டீமனும் சரி, அந்த மல்லமானும் சரி 2 பேரும் சண்டை போட்டே வந்து போவாங்க. ஓகே மாஸ்டர், நம்ம வந்து நம்ம இப்போ வந்து பிரிய போறோம். திரும்ப வந்து நம்ம நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம 2 பேரும் நம்மனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கையில, ஓகே எனக்கும் வந்து என்னப்பனா உங்கள வந்து பிரியறதுல என்னப்பனா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நடுவுல அந்த தாத்தா வந்துட்டு, "சரி ஓகே போலாமா?" அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் கூப்பிட்டுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவ வந்துட்டு அவ கழுத்துலேருந்து ஒரு நெக்லஸ் ஒண்ணு போட்டிருப்பா. அத அப்படியே வந்து கழட்டி குடுத்து, "இந்தாங்க இத வந்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நான் இப்போதைக்கு என்கிட்ட வந்து நான் நீங்க செஞ்ச உதவிக்கு நான் குடுக்குற ஒரு கைமாறு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? இது வந்து எனக்கு தேவையில்ல. ஆனா சரி ஓகே நீங்க வந்து குடுக்குறீங்க. ஏதோ ஒண்ணு நான் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து இப்படி ஆக்சஸரியா நான் வந்து போட்டுக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே நீங்க இதுக்கு இத எடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அடுத்து எல்லாரும் போட்ல வந்து கிளம்பி போயிருவாய்ங்க. நம்ம அந்த சடன் அலியன்ஸ் பக்கத்துல வந்து போயிட்டோம். ஆனா, அந்த பெக்கர் செட்டோட லீடர் வந்து சொன்னாரு. அந்த சடன் அலியன்ஸோட லீடர் திடீர்னு வந்து மறைஞ்சு போயிட்டாராம். யாருக்கும் எது இது ஒரு அறிவிப்புகளுக்குள்ள எந்த வித ஒரு ட்ரேஸும் கிடையாது. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அதே மாரி அந்த ஹீரோயினி கூட அந்த பாடி கார்டையும் நான் வந்து அனுப்பியிருந்தோம். கூட வந்து என்ன அப்பனா அந்த ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு. ஆனா, அவள வந்து எங்களால கண்டே வந்து பிடிக்க முடியல. கண்டிப்பா இத சுத்தி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி வந்து இருந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுருவா. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே சீக்கிரமா வந்து போயாகணும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு நம்ம போறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தெரியல மாஸ்டர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அந்த டீமன் மாஸ்டரும் சொல்லல டக்குன்னு நம்ம ஹீரோ அங்கருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு, போய் நேரடியா அந்த போட்டோட அந்த தார்ப்பாயில இருக்க அது மேலேயே நம்ம ஏறிடுவான். ஏறிட்டு அந்த இடத்துல வந்து பார்ப்பான் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கலாம் பார்த்தாக்கா, அந்த போட்ல இருக்கிறவன் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சான். "கீழ இறங்குடா முதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஆளுங்களும் சேர்ந்து என்னப்பா அந்த சதர்ன் அலையன்ஸ்க்கு வந்துருவாங்க. அங்க பார்த்தாக்கா, அங்க போட்ல போறவன் என்னப்பா சும்மா போடாம ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வரான். நம்ம ஹீரோ அந்த பாட்ட கேட்டு, "என்னய்யா பாட்டு பாடுற?" அப்படின்னு கேட்கும்போது, "தம்பி உனக்கு இந்த பாட்டு தெரியாதா? நீ இப்போ தான் புதுசா வந்திருக்கியா? இங்க இருக்க எல்லா ஃபோர்ஸ பத்தி என்ன அப்படின்னா, ஒரு புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு தான்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்லு?" அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இந்த ஜேட் டிராகன் அவன் தான் இங்க இருக்கிறதுலயே எங்கான ஒருத்தன் 4 ரூலர்ஸ் வந்து இருக்கான். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆஃப் நார்தர்ன் ஸீ, எம்பரர் ஆஃப் த ப்ளூ ஸீ, அப்புறமேட்டு என்னன்னா ஃபாலன் பிளட், அப்புறமேட்டு எம்பரர் ஆஃப் த ஹெவன்லி பேலஸ், 7 மிலிட்டரி ஸ்குவாட், 37 ஸ்குவாடு, 4 டிராகனு, 2 ஃபீனிக்ஸ்ன்னு என்னப்பா இந்த முரிமா லைன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குப்பா. அப்படிங்க பரவாயில்லையே உன் கூட பேசினது என்னப்பா எனக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ஒரு இன்னுக்கு வந்து கிளம்பி போறாங்க. அங்க போனோனே பார்த்தாக்கா கூட்டம் பயங்கரமா இருக்கும். "சாரி சார் உங்களுக்கு வந்து அப்ப எந்த வித ஒரு டேபிளும் கிடையாது. இங்க புக்கிங் நம்மலாம் இப்போதைக்கு வந்து பண்ண முடியாது." அப்படிங்கல. ஷோ! ச்சே! நல்ல வேள. அந்த ஆர்வ கோளாற வந்து கொஞ் கூட்டு வரல. கூட்டு வந்திருந்தோம் நேரா என்னாப்னா ஒரு வழி ஆக்கியிருப்பா. ஆ மாஸ்டர் எதுக்காக நாம இங்க நின்னுருக்கோம்? நேரடியா நம்ம அந்த சதன் பேலன்ஸ் போ வேண்டியது தானே. அதெல்லாம் வந்து வேணாம். நம்ம நார்மலா தான் வந்து போணும். தேவையில்லாம நம்ம போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கக்கூடாது. அப்படிங்கையில பார்த்தாக்கா, அங்க வந்து ஒருத்தன் ஹீரோ பேர கத்திட்டு வருவான். யாருன்னு பார்த்தாக்கா, அந்த நாம்கூன்னு அங்க முதல்ல வந்து என்ன அப்படின்னா, அந்த 5 கிரேட்டர் கிளான சேர்ந்த அந்த 5 பேர் இருப்பாய்ங்கல்ல, அவைங்க தான் எல்லாரும் அங்கேயே இருப்பாய்ங்க. பரவாயில்லையே! நீங்க என்னப்பா இங்க தான் இருக்கீங்களா? உங்கள பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இடம் கிடைக்கலையா? நீங்க வேணா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்களா? அப்படிங்கல. நான் வந்து இந்த வாட்டி தனியா வரல. என் கூட ஆளுங்களும் வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஆளுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா, அந்த மேடி வந்து அப்படின்னா பார்க்க பயங்கரமா இருந்துட்டு இருப்பான். பரவால்ல வாங்க. அதான் அப்படின்னா எங்ககிட்ட அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு. நீங்க எல்லாரும் போலாம் அப்படிங்கல. "ஏய் ஓசி சோறு நான் குடுக்குறேனக்கா, இப்படி பல்ல காமிக்காதடா" அப்படின்னு சொல்லி அந்த எவனடிமன் சொல்லிட்டு இருக்கு. உடனே அங்க ஹோட்டல்ல இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாரி அவன் ரேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஜே டிராகன் இங்க தான் வந்து இருக்கானா, அது மாரி என்ன அப்படின்னா, அந்த லீக் ஆஃப் 5 கிளான்ஸ்ல இருக்கவங்க இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு பொருளை பேசிக்கிட்டே இருப்பாய்ங்க. உடனே அந்த நாமும் கிளான்ல இருக்கவன் எந்திரிச்சுட்டு இந்த மாரி நீங்க எல்லாரும் வந்த வேலைய வந்து என்ன பாருங்க. நீங்க இந்த மாரி பண்றது என்ன மக்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லார்கிட்டயும் வந்து கேட்குமே, பரவால்ல இவன் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி இருந்த மாரி தான் ஃபுல்லாவே வந்து ரொம்ப கைண்டாவே தான் இருக்கான். உங்கள நான் தான் அந்த நார்மல் கிளானுக்கு வர சொன்னேனே! நீங்க தயவுசெய்து நம்மலாம் அங்க வந்துடுறீங்களா? அப்படின்னு சொல்லயில, "இல்ல, இல்ல எனக்கு எந்த கிளானுமே அஃபிலியேட் ஆக பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல, இல்ல நான் சும்மா ஒரு ஜோக் தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எதுக்காக தேவையில்லாம பிரதர் இந்த மாரிலாம் என்னமோ ஜோக் பண்ணிட்டு இருக்காரு." "ப்ரோ உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்ட பத்தி தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதான் தான் எனக்கும் என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெக்கர்ஸ் கில்ட் வந்து இப்பலாம் சொன்ன விஷயத்த வந்து சொல்றான். இந்த மாரி இந்த முரிமா லைன்ஸ் வந்து என்னன்னா, அவங்க கீழ சக்தி வாய்ந்த ஆள வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. இப்ப இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறவனுக்கு பரிசா என்னன்னா, அந்த சதர்ன் பேல் அலையன்ஸோட அந்த அடாப்டடான அந்த பொண்ண வந்து குடுப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த
இந்த அசோசியேஷன் லீடர் அவரோட பொண்ணுன்னா இந்த சதன் வேல் அலையன்ஸோட அந்த பையனுக்கு தான் என்னன்னா கல்யாணம் பண்ணி வைக்க இருந்தாங்க. நீங்க நடுவுல பூந்து என்ன பண்ணா அத கெடுத்துட்டீங்க. அதனால என்ன பண்ணா இவங்க 2 பேத்துக்கும் இருக்க அந்த பாண்ட் குறைஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணா இதுல என்ன பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கிறது மூலியமா ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அத விட மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்தோட அந்த எல்டர் அந்த ஆளு என்ன பண்ணா வெளியிலயே வரமாட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? அசோசியேஷன்ல வந்த மாரி. ஆமா எல்லா ஆர்டருமே என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து மட்டும் தான் வருது. அவன் அந்த எல்டர் கிட்ட சரி அந்த ஹையர் அவன்கிட்ட நம்ம எந்தவித ஆர்டரும் நம்ம வரல. அந்த எல்டரோட பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்படின்னு சொல்லி அந்த பெகஸ் ஹீரோட்ட சொல்லி அந்த ஹீரோ அத யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீங்களும் இதுக்கு இந்த டோர்னமெண்ட் கலந்துக்கிறதுக்கு தான் வந்துருக்கீங்களா? அப்படியா நான் தான் இந்த இடத்துக்கு அடுத்த தலைமைக்கு வரப்போறேன். நான் இன்னும் கலந்துக்கிறதுக்கு வரல. இங்க என்ன பண்ணா சூப்பரான மார்ஷியல் ஆர்ட்ஸ் யாராவது அடுத்த ஒரு டிராகன் சண்டை போட்டாங்கன்னா, அவங்க சண்டைய பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. பரவாயில்லையே நீங்களும் இந்த மாரி கலந்துக்கிறீங்களா? எனக்கும் இந்த மாரி கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. ஹீரோ அப்பதான் யோசிச்சு பார்க்குறான். நான் மட்டும் என்ன போனேன் தனியா. எல்லாரும் என்ன என்னைய தான் என்னன்னா பார்ப்பாய்ங்க. அதே இவைங்க கூட போனேன்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்ல. கூட்டத்தோட என்ன கும்மி அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போனீங்கன்னா சொல்லுங்க. நானும் உங்க கூடயே வந்துடுறேன். அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்குவாய்ங்க. அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த சதர்ன் வேர் அலையன்ஸ்க்கு அங்க போயிருவாய்ங்க. அங்க போனோனே ஒருத்தன் என்னன்னா துரப்பத்த வச்சு கூறிட்டே இருப்பான். "என்னடா அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமா. பெரிய பெரிய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. யார் அந்த நார்மன் கிராண்ட் பிளான்லேருந்து தானே வந்திருக்காங்க. அதுக்கே இப்படி போடுறாய்ங்க. இல்ல ஏதோ ஜேடு டிராகன் என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாய்ங்க அப்படின்னா, என்னது ஜேடு டிராகன் வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நானும் வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் சீன் அப்படியே இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா ஒரு மார்க்கெட்ல பார்த்தாக்கா அந்த ஆர்வக்கோளாறுல நடந்து போயிட்டுருப்பா. ச்சே! என்ன விட்டுட்டு எல்லாரும் இந்த மாரி ஜாலியா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஒரு சின்ன பையன போட்டு ஒருத்தன் அடிச்சிட்டு இருப்பா. ஓஹோ! இங்க பார்த்தியா? எனக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் நான் பெரிய ஆள் ஆனோனே சீக்கிரமா உன்ன போட்டு உன் மூஞ்சி மாரிலாம் உடைச்சிடுறேன்டா நீயல. நீ என்னடா ரொம்ப பேசுற? அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, பிக் ஷோ மாரி ஒருத்தன் பெருசா வந்துருவான். கரெக்ட்டா அதே மாரியே சண்டை போட்டுட்டு இருந்த மூஞ்சில ஒரே அடி. அடிச்சுட்டு, "ஏன்டா அறிவில்ல? இங்க என்ன பண்ண நின்னு டயத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அங்க கஸ்டமர் எல்லாம் நின்னுட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு இங்க இருந்துட்டு இருக்க. மரியாதையா போய் வேலைய பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்க அடிச்சு விரட்டுறான். அப்புறம் பார்த்தாக்கா, அந்த பையன் ஒரு கூடைய எடுத்து என்ன பண்ணான், அந்த ஆள் மூஞ்சில நீட்டுறான். "என்ன தம்பி என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "ஐயா சாப்பாடு போடுங்க. தினமும் என்ன பண்ணா எனக்கு ஒரு வேள சோறு போடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் "என்னடா நீ பிச்சைக்காரனாடா? அதுவும் என்னடா தினமும் போட சொல்ற? உனக்கு அறிவு இல்லையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஷாக் ஆயிருவா. "டேய் தம்பி உனக்கு அறிவு இல்லையா? நீ பாட்டுக்கு என்னப்பா இப்படி கேட்டுட்டு இருக்க? உன்ன மாரி குப்பத்தனமான ஆளுங்க வாழ்றதுக்கு போய் அங்க இருக்க பாலத்துல போய் விழுந்து செத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துவா. இவன் என்ன இப்படி அவமானப்படுத்துறான்? இவன் அப்பனா ஏன் தான் இப்படி பண்றானுங்களோ? ச்சே! அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டே இருக்கும்போது, கோச்சு இவன் என்ன நெனச்சா என்ன ஆகப் போறா? இவன் ஏதாவது திட்ட போறான்னா, அந்த மலை மாடி உன்ன அடிக்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் என்ன பண்ணா கொடூரமா மூஞ்ச டக்குன்னு என்ன பண்ணா சிரிச்சுருவான். சிரிச்சுட்டு, இந்த மாரி எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்களேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கல. நான் தான் சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்றேன். திரும்பவும் என்ன பண்ண என்கிட்ட பிச்சை எடுக்கிறியா? இந்த வயசுலயே போய் இப்படி பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிஸ்வா மாரி என்ன பண்ணா கைய மேல தூக்கி பட்டார்ன்னு அப்படியே நட்டனா ஒரு அடி அவன் கன்னத்துலருந்து அடிக்கிறான். அடிச்ச வேகத்துக்கு அப்படியே என்ன பண்ணா செவுளு கிவுலுலாம் பிஞ்சிட்டு அப்படியே என்ன தெறிச்சு போய் கீழ விழுறான். விழுந்துட்டு, "உன்ன என்ன பண்ணா ஒரு அடியில விடக்கூடாது" அப்படின்னு சொல்லி திரும்பவும் அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அடிச்ச அடிக்கு பார்த்தாக்கா அவன் கையில ரத்தமாயிருச்சு. ச்சே! என்னோட கை ரத்தமாயிருச்சு. எனக்கு இது புடிக்கவே இல்ல தெரியுமா? என்னோட இந்த கைய நான் இப்படி அழுக்காக்கிட்டேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஐயோ! ச்சே! இந்த அருவருப்பான ரத்தம் வேற என் கையில இப்போ ஒட்டிக்கிச்சு. எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் சீக்கிரமா போய் அத எல்லாத்தையும் வேற பார்க்கணும். எனக்கு ரத்தத்த வேற தொடச்சுக்கிட்டே போணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் போம்போது பார்த்தாக்கா, கால என்னன்னா புடிச்சுப்பான். "என்னடா உனக்கு தும்முறா?" அப்படிங்கல. "ஏய் என்ன அடிச்சல, அடிச்சதுக்காக என்னன்னா காச குடுத்துட்டு போடா" அப்படின்னு சொல்லி என்னன்னா அவன் கேட்கையில பார்த்தாக்கா, அவன் டக்குன்னு கத்தி எடுத்துருவான். ச்சே! நீ ரொம்ப என்னன்னா என்ன வெறுப்பேத்துறடா. அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு என்ன பண்ணா குத்துறதுக்கு வரையில, இதுக்கு மேல பார்த்தா வேலையாகுதுன்னு சொல்லிட்டு அவ ஆர்வக்கோளாறுல என்ன பண்ணுவா, ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸ உருவிட்டு போயிருவா. உருவிட்டு அத எடுத்து தலையில என்னன்னா மாஸ்க் மாரி கவர் பண்ணிட்டு காப்பாத்துறதுக்காக என்னன்னா போயிருவா. டக்குனு என்னன்னா, அந்த ஹீரோ யூஸ் பண்ண அந்த ஷேடோ டெக்னிக். அத யூஸ் பண்ணி என்னன்னா, வானத்துல அப்படியே பறந்து போயி, அவ கையில எல்லாம் கீற வச்சு செத்து ஒரே அடி. அடிச்ச வேகத்துக்கு அந்த குண்டா அப்படியே தெறிச்சு போய் அங்கிட்டு போய் சைடுல இருந்தோம்னா விழுவான். வாயில அப்படியே ரத்தம் கக்கிட்டு விழுவான். இவன் அத பார்த்து இவனே ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, டக்குனு அவன் இவனையும் என்னன்னா புடிச்சுட்டு, அங்கருந்து டக்குனு என்ன பண்ணா, நிஞ்சா ஹட்டோரி மாரி டக்கு 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 டக்குன்னு அப்படியே ஜம்ப் அடிச்சு ரோட போயிடுவான். அவன் அங்க போய் அப்படியே செவுத்துல யோசிச்சுட்டு, "என்னடா இங்க நடந்துச்சு?" என்னால என்ன பண்ண நம்ப முடியல. திடீர்னு என்ன அடிச்சுட்டு போனா. இத நான் சும்மா விடமாட்டேன். நான் சீக்கிரமா போய் என்ன பண்ணேன், அவள நம்ம கண்டுபிடிச்சு போட்டு தள்ள போறேன்டா. அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவன் ஷோல்டர் யாரோ கை வைக்கிறாங்க. யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பார்த்தாக்கா, அவன் செவுல்லயே என்ன பண்ணா, அந்த சின்ன பையன அடிச்ச மாரி பலார்ன்னு அரைஞ்ச வேகத்துக்கு அவன் அப்படியே படுத்துருவான். பார்த்தாக்கா நம்ம ஹீரோ கூட இருக்க அந்த டீமன் மாஸ்டர்ல இருந்த அந்த ஆள் தான் என்னன்னா உள்ள புகுந்து அவள காப்பாத்திருப்பான். ச்சே!
எங்கே போனாலும் இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் வந்து என்ன கூப்பிட்டு வந்து அந்த பயலில் என்ன பண்ணா ஒரு இடத்துல வந்து என்ன போட்டுருவான் போட்டு டேய் அறிவு இருக்கா இல்லையாடா அவன் அவ்வளோ பெரிய மலமாடா இருக்கா அடித்தா அப்படி இருந்து திரும்ப போய் அவன் காலை வர பிடிக்கிறா அப்படிங்கிற சிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ண மேட்ச் செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எதை பற்றி என்ன கவலைப்படாதீங்க நான் ஒன்றும் என்ன சாதாரண ஆள் கிடையாது சீக்கிரமாக நான் என்னம்னா ஒரு பெரிய ஆளாக மாறத்தான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது என்னது பெரிய ஆளாக மாற போறியா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி என்னென்னா நம்ம அந்த பிக்கர் செட்டோட லீடர் தான் அங்கே வந்துடுவார் தம்பி நீ வேணும்னு அப்படின்னா என்னோட அந்த பெக்கர் செட் இருக்கே அதில் வந்து அப்படின்னா சேர்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கல இந்த மாதிரி என்னது பெக்கர் செட்டா பெக்கர் செட்லலாம் நம்ம என்னால் வந்து சேர்ந்துக்க முடியாது எனக்கு அதில் வந்து என்னென்னா சேர்ந்துக்கிறதுக்கு எந்த விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லல நீ என்ன சொல்லிட்டு இருக்க பெக்கர் செட்டில் வந்து அப்படின்னா சேர்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து என்ன அவ்வளோ என்னென்ன ஆச்சரியம் வைக்கல ஆமாம் பெக்கர் செட்டில் நீங்கள் என்னன்னா உங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட்லாம் வந்து வச்சுருக்கீங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா எனக்கு செட் ஆகாது நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கல ஆமாம் நீங்கள் எல்லாரும் அப்படின்னா பூவராக இருக்க மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்கள் என்னென்னா உண்மையான ஒரு பூவர் வந்து கிடையாது நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஏமாத்துறீங்க அந்த ஒரு ரோல் வந்து என்ன ப்ளே பண்ணுறீங்க அவ்வளோதான் உண்மையான பூவர் வந்து கிடையாது அவங்க கேட்கல சரி அப்போ உண்மையான பூவர்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்கல ஆமாம் இந்த மாதிரி உண்மையான பூவருங்கிறவங்க அவங்கள்ட்ட காசு இல்லைனாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் வந்து அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கலாம் சரி ஓகே பரவாயில்ல தம்பி என்ன அப்படின்னா என்னை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகணும்னு ஆக்கிட்டேன் நீ என்ன அப்படின்னா கண்டிப்பாக என் கூட வந்தே தான் ஆகணும் அப்படின்னு இருக்கல என்னால் வர முடியாது நான் தான் அப்படின்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு நான் உன்னை பெக்கர் செட்டை கூப்பிடல நீ ஒன்று அப்படின்னா 1000 ஃப்ளவர் செட் அந்த இடத்துல வந்து வர போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் இவனை கூப்பிட்டு வந்தேன் நீங்கள் என்ன கூப்பிட்டு போகிறேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கல அவர் தான் நான் பெக்கர் செட்டோட லீடர் அவருக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது ஆனால் நீ யார் அப்படின்னா என்னோட பேர் என்ன கக்கா கூல் நான் வந்து என்ன அப்படின்னா ஹெவன்லி டீமனோட டிசேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே ஏதோ ஒன்று சரி நீ வந்து என்ன அப்படின்னா அவர் கூடயே வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மனசு இல்லாமலே அவனை அனுப்பி வைக்கிறான் சரி உன் பேரை நான் அடைஞ்சிருக்கும் எனக்கு யாரும் அப்படின்னா எந்த பேர் வைக்கல அந்த பிக்கர் செட்டோட லீடர் பேர் வந்து சொல்லுவார் அது வந்து என்ன அப்படின்னா எனக்கு பிடிக்காது ஏன்னா அந்த ஆர்வக்குள்ள பேர் வந்து சொல்லுவார் பேக்குன்னு எனக்கு பிடிச்சிருக்கு இதை உன்னோட அந்த ஃபேர்வெல் கிஃப்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கே வந்து டாட்டா காமிச்சு அமைச்சிருவான் ஆனால் அவனை அங்கே வந்து கிளம்பி போயிடுவான் இவனை அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த டீமன் மாஸ்டர் அந்த காக்குங்கிற வந்து நினைப்பா இந்த மாதிரி இது அவன் ஒரு மிஷினுக்காக வந்தோம்னா கிளம்பினோன்னா அந்த சதர்ன் பேல் ஏர்லைன்ஸ் இருக்க அந்த இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவான் அப்போ தான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நீ வந்து அங்கே போன உடனே அங்கே இருக்க அந்த 8 அதே மாதிரி என்ன அப்படின்னா அடுத்த ஹையரு அதே மாதிரி அந்த அடாப்டடாக இப்போ இருக்க அந்த பொண்ணு அவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பிளான் என்ன ஏதுங்கிறதே ஃபுல்லாக வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அதோட போய் எந்த ஆதாரத்தையும் வந்து விடக்கூடாது அதே மாதிரி திரும்ப வரும்போது எந்த வித தடயத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே மாஸ்டர் எனக்கு புரிஞ்சுது ஆனால் நீங்கள் என்னையே இப்போ வந்து தேர்ந்தெடுத்தீங்க எனக்கு வந்து எனக்கு அந்த அளவு ஸ்கில்ஸ் இருக்குது இல்லையாங்கிறது எனக்கு சரியாக தெரில அப்படிங்கும்போது அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் ஏன்னா அதை கேட்டு தான் இவன் ரொம்ப பூஸ்ட் ஆகி அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அப்புறம் அந்த ஷேடோ ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த பக்கம் அந்த மாதிரி தேடிட்டு இருப்பான் பார்த்தாக்கா அந்த அடுத்த ஹையராக போகிற ரூம் என்னன்னா எம்டி ஆகும் என்னடா எங்கள் ரூம் அவன் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இன்னொரு சைடு பார்த்தாக்கா ஒருத்தன் ஒரு வாழை வச்சுட்டு நிற்பான் என்னடா இது அவன் வந்துட்டு பிளேடு தான் இருக்கணும் ஏன் அவன் வந்து எப்படின்னா ஸ்வாடை வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா உள்ளே பார்த்தாக்கா ஒரு அழகான பொண்ணு இருந்துகிட்டு இருப்பா இவ தானே அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் பின்னாடி இருந்து ஒருத்தன் பேய் மாதிரி வந்துட்டோன்னா உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான் யாருன்னு பார்த்தா முதல்ல ஒரு பிளேடை வச்சுருந்தனால ஒரு காடு அவன் தான் என்ன வந்துடுவான் வந்துட்டு பயங்கரமான என்ன டக்கு டக்குன்னு ஒரு அட்டாக்கை வந்து போட்டு 2 பேரும் என்னென்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும் என்னென்னா சண்டை போகிற அந்த சவுண்ட் என்னென்னா அந்த ஜன்னல்லேருந்து அவளுக்கு வந்து கேட்டுரும் என்னாச்சு அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே என்னென்னா கத்த ஆரம்பிச்சிருவா இவனே பார்த்தாக்கா அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்னென்னா இந்த டீமன் பாடிக்கார் அவன் என்னென்னா அவன் மூஞ்சிலே என்னன்னா ஒரு கீரலை வந்து போட்டு விட்ருவான் பார்த்தாக்கா அவன் காலில் வந்து என்னென்னா ஒரு மாதிரி கத்திய வித்தியாசமாக வந்து என்னென்னா வந்து வச்சுருப்பான் நீ வந்து என்ன அப்படின்னா சாக போகிற ஆனால் உனக்கு நான் வந்து என்ன ஒரு வாய்ப்பை தரேன் நீ வந்து என்ன அப்படின்னா சரணடிச்சிட்டு உன்னை நான் அப்படின்னா எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கிட்ட இருந்து அவள் கத்திக்கிட்டே இருப்பா ஏய் என்னாச்சு சீக்கிரம் வந்து நம்ம ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ வந்து என்ன அப்படின்னா செத்துறியா இல்லை வந்து என்ன அப்படின்னா என்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு உங்ககிட்ட என்ன அப்படின்னா எந்த இது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் வந்து கிடையாது நீ இதோ நம்ம எந்த ஜெயிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிக்கும்போது அப்போ சீக்கிரம் வந்து அப்படின்னா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைக்குள்ளே வந்து என்ன நிறைய கத்தியை டக்கு டக்குன்னு அவன் மேலே தூக்கி வீசுவான் அவனும் டக்கு டக்குன்னு அது எல்லாத்தையும் வந்து அப்படின்னா டக்கு டக்குன்னு அதுலேருந்து டாச் பண்ணிடுவான் டாச் பண்ணிட்டு இவனோட பவர் உண்மையாக ரொம்ப அதிகமாக இருக்குது நான் வந்து நம்ம இப்படியே வந்து விடக்கூடாது சீக்கிரமாக வந்து என்ன இவன் கதையை வந்து முடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் அந்த கையில் இருக்க அந்த கத்தி வச்சு என்னன்னா போஸ் அவன் அடிச்சுவான் அடிச்ச வேகத்துக்கு இவனுக்கும் நம்ம பயங்கரமாக அந்த அடிபட்டுரும் நீ என்ன அவ்வளோ சின்ன அடியில் என்னன்னா தப்பிச்செல்லாம் நினச்சியா அதுக்கு நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்னன்னா டக்கு 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 டக்குன்னு அவன் மேலே அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் அந்த அட்டாக்கெல்லாம் வாங்கிட்டு அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான் நான் வந்து என்ன மாதிரியான ஒரு இடத்துலேருந்து நான் இங்கேருந்து வந்திருக்கோம்
இது ஹெவன்லி டீமன் காலத்துல இருக்கையில எங்க அப்பாவும், அம்மாவும் நான் பொறந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து என்னன்னா பிரிஞ்சு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா தனி ஆளா தான் வந்து என்னன்னா இருந்தாங்க. அப்ப நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட ஒரு சாதாரண ஒரு சோல்ஜரா தான் நான் என்னோட வாழ்க்கைய வந்து ஆரம்பிச்சேன். நான் வந்து என்னன்னா படிப்படியா என்னோட திறமைய நான் தான் வளர்த்துக்க வந்து ஆரம்பிச்சேன். எனக்கு நான் செய்ற வேலையில எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து இல்ல. எனக்கு இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் வந்து புரியல. எனக்கு எந்தவித ஒரு நீடுமே இல்ல. எனக்கு எந்தவித பாயிண்ட்டுமே வந்து இல்ல. எனக்கு எதுவுமே என்னன்னா தோணவும் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு எம்ப்டினஸ்னால தான் வந்து நான் வந்து என் வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யார் மேலயும் என்ன பண்ண எனக்கு வந்து என்னப்பா ஒரு நம்பிக்கையோ கிடையாது. எனக்கு வந்து எந்த வித ஒரு இதுவும் கிடையாது. அதனால தான் நான் எங்க அம்மா செத்தப்ப கூட நான் அவங்கள வந்து கூட கடைசியா வந்து போய் பார்க்கல. அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா நீ இவ்வளோ இதா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா எனக்கு வந்து அப்படின்னா எந்தவித ஒரு ரிக்ரெட்டும் வந்து கிடையாது. நான் வந்து என்ன பண்ணேன் இப்படியே வந்து என்னால சாக தான் போறேன். ஆனா நான் ஏன் இப்படி சாக போறேன்?" என் மேல என்னோட மாஸ்டர் நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரு என்கிட்ட நட்டா என்னால தான் இந்த மிஷின முடிக்கணும் வேற ஒண்ணே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது நான் என்னன்னா இப்படி ஒரு சாதாரணமா வந்து செத்து போ முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். இந்த மாரி உன்னால தான் இந்த மிஷின வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து செய்ய முடியும். இன்னொன்னு இந்த பாடி டெக்னிக் தான் வந்து நம்ம இந்த மாரி ஸ்டெல்த் மிஷின்க்குலாம் வந்து சூட்டபுளா இருக்கும். அதனால நம்ம தயவுசெய்து சண்டை போடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோ சொன்னது வந்து என்னன்னா அவன் ஞாபகம் வந்தோனே டக்குனு டக்குன்னு அவன் மேல என்ன ஃபுல்லா வந்து என்ன அட்டாக் பண்ணிருவான். இவனு என்ன அப்படின்னா, என்னதான் அடி வாங்குனாலும் டக்குன்னு விடாம அவன் மேல என்னன்னா அடிச்சுக்கிட்டே வந்து இது பண்ணுவான். என்னடா இது? இவனோட பவர் என்னடா இது திடீர்னு இவனோட மாரல் எங்க இருந்து என்னமோ இவ்வளோ அதிகமா இருந்துச்சு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, இனிமே தான்டா ஆட்டமே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு பயங்கரமான என்னன்னா ஒரு ரேஞ்ச் மோடுக்கு போன மாரி என்னன்னா போயிருவான். பார்த்தாக்கா பொசுக்குன்னு அந்த இடத்துல இருந்து அப்படியே காத்து மாரி கரைஞ்சு போயிருவான். அவன் வந்துட்டு ஷாக் ஆயிருவான். என்னடா இது? இங்க தானடா இருந்த கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும். எப்புட்றா அதுக்குள்ள காத்து மாரி கரைஞ்சான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, சீன் அப்படியே இன்னொரு இடத்துல வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். "நீ ஏன்டா இன்னும் தூங்காம இங்கேயே நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கையில, "நான் தான் ஒருத்தன் வரணும். அதுக்காக தான் நின்னுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, பின்னாடி இந்த எவனடிமன் போயிட்டு இந்த மாங்க் கிட்ட சண்டை போட்டுட்டே வந்து இருப்பாய்ங்க. அப்ப மாஸ்டர் எதுக்காக இங்க நிக்கிறீங்க? அப்படிங்கும்போது, "நீ ஏன் இங்க இருந்துக்க?" அப்படின்னா, "நான் வந்து என்ன என்னோட இன்டர்னல் எனர்ஜி இந்த மெடிடேஷன் ஒழுங்கா அதிகரிக்கிறதுக்காக இங்க வந்தேன்." அப்படின்னு இருக்கும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த எவனடிமன் கிட்ட இருந்துட்டு, "நான் சொல்ற ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணு. அவன்ட்ட அத சொல்லு." அப்படிங்கும்போது, இவன் வந்துட்டு, "என்ன எவனடிமன் சொல்லிட்டு பேசுறீங்களா?" "ஆமா, அதுகிட்ட தான் வந்து பேசுறேன்." அப்படின்னு சொல்லி கேட்டபோது, "இந்த மாரி டிமோனிக் ஐன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத யூஸ் பண்றது மூலியமா எய்த்தாப்ல இருக்க எல்லாத்தையும் வந்து அப்படியே சரண்டர் பண்ணி இது பண்ண வச்சிடலாம்." அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அவன் "அத எப்படி இது பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கையில, "அத வந்து நான் சொல்றேன். அத ஒழுங்கா வந்து சொல்லு. அதுக்கான ட்ரெய்னிங் வந்து குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவனுக்கு அந்த இத வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "ச்சே! இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. அவன் எங்க போனான்? ஆளையே வந்து காணோமே!" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தாக்கா, என்னமோ எல்லாம் உடைஞ்சு வந்து கிடக்கும். "என்னாச்சு? ஏன் இங்க ஏதோ என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு, அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே என்னன்னா ஸ்டன் ஆயிருவான். பார்த்தாக்கா அந்த இடத்துல அந்த ஸ்பை பண்றதுக்காக அனுப்புன அந்த டீமன் மாஸ்டர் அப்படியே அடிபட்டு ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல வந்து கிடப்பான். இவனுக்கு அதிகப்படியான இன்டர்னல் இன்ஜூரியும் இவன நடந்திருக்கு. அதனால தானே இவனால என்னன்னா அடுத்து எந்திரிக்கவே வந்து முடியல. கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தா சீக்கிரமா ஆனா குணமாயிரும். ஆனா எதுக்காக நீ இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா வருத்தப்பட்டுட்டு, இவன் அந்த ஷேடோ வாட்ஸ்அப் டெக்னிக் வந்து என்னன்னா அடிபட்ட நிலைமையில எல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு வரதுக்காக பயன்படுத்தியிருக்கான். அதனால தான் இவ்வளோ இதாயிடுச்சு. அதையும் நம்ம ஹீரோ வச்சு பார்க்குறான். நான் சொன்னேன்டா இந்த இடத்துக்கு வந்து அப்பன்னா வரும்போது எந்த வித ட்ரேஸும் வந்து விடாம வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நம்ம இவன் இப்படி பண்ணியிருக்கான். அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, நான் வந்து நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் இதில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அவளும் வந்து குடுக்கல. நம்ம ஹீரோ அதையும் என்னன்னா வாங்கி வச்சுக்குவான். மாஸ்டர் நம்ம இப்பயே வந்தோம்னா போலாம். அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து கொன்னுறலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ ஒண்ணும்னா இப்போதைக்கு நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். இந்த டோக்கன கொண்டு போய் அந்த கோல்டன் ஃப்ராக் மெர்ச்சன்ட் ஹவுஸ்ல நீ போய் கொண்டு அதேமாரி அந்த 2 ட்வின்ஸையும் என்ன அப்படின்னா எஸ்கார்ட் பண்ணி இங்கேருந்து அப்படின்னா கூட்டிட்டு வாங்க. நான் வந்து என்ன நான் உள்ள போய் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆர்ட்ஸ்லேயே வந்து என்ன அப்பன்னா இவங்க யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா நார்மலான லெவலா இருக்கும். நம்ம ஹீரோ என்னப்பா அதிலேயே ப்ரோ லெவல்ல என்னன்னா யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சுரும். பார்த்தாக்கா எல்லா இடத்துக்கும் என்னன்னா ஒரு மாரி பயங்கரமான ஒரு இன்டிமிட்டிங்கான ஒரு ஆறா வந்து என்னன்னா ஆயிடும்னு. பரவாயில்லையே! இதுதான் என்ன அப்படின்னா அந்த சுப்ரீம் லெவல்ல இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படின்னு அந்த மேட்டிமன் சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா நம்ம ஹீரோ நம்மனா ஃபுல்லாவே நம்ம ஒரு மாரி ஃபுல்லா அப்படியே சிவப்பு கலர்ல வந்து மாறிருவான். அப்பதான் அப்படின்னா அவ குடுத்த அந்த ரிப்போர்ட்ட வந்து படிச்சு பார்த்தத பத்தி நான் ஹீரோ வந்து யோசிப்பான். இந்த இடத்துல இருக்க எல்லா ஆர்டர் எல்லா பவரையுமே என்ன அப்படின்னா அந்த அடாப்டட் சைல்டு தான் அப்படின்னா இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோனே நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்து போக ஆரம்பிச்சுருவான். உள்ள போயிட்டு நான் வந்து என்னன்னா இந்த இடத்துல இருக்க அந்த 95% இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்னன்னா இப்ப கேதர் பண்ணியாச்சு. எனக்கு தேவை இங்க இருக்கிறதுல என்ன அப்படின்னா அந்த 5% இன்ஃபர்மேஷன். அது மட்டும் தான் தேவை. இந்த ஆதாரத்த வந்து ஃபுல்லா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர அப்படின்னா அவனே வாய்க்குள்ள போட்டு தின்றுவான். தின்னுட்டு அந்த சதர்ன் வீலர் அசோசியேஷன் அந்த இடத்துல உள்ள வந்து போய் படுப்பான். அங்க உள்ள போயிட்டு இந்த இடத்துல தான் அந்த ஹையருக்கான அடுத்த ரூம் வந்து இருக்குன்னாங்க. எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன அங்க அங்க தேடிட்டே வந்து இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்து இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த அடாப்டட் சைல்டு அந்த அந்த சட்டர்பே அலையன்ஸோட பொண்ணு வந்துட்டு அந்த பாடிகார்ட போட்டு கத்திட்டு இருப்பா. ஏன்டா அவன உயிரோட வந்து தப்பிக்க விட்டுருக்க. ட்ரேஸே இல்ல மாயமா மாறிச்சுனா எப்புட்றா இது? அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ! இவன் தான் இந்த வேலைய செஞ்சதா?
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "உன்ன மாரி உபயோகம் இல்லாத குப்பைய வச்சிருந்தாலே இப்படி தான்டா. எதுக்குமே வந்து பயன்பட மாட்டீங்க." அப்படின்னு சொல்லிக்கும்போது, எனக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா நான் போய் திரும்ப போய் இது பண்ணிடுறேன். அவன் இங்க எங்கேயாவது பக்கத்துல தான ஒளிஞ்சிருக்கணும். அவன விட ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்துட்டு நீ போனோனே இருக்கு. சீக்கிரம் போய் அவன போய் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பி." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே லேடி. நான் அவன சீக்கிரமா அவன போய் கண்டுபிடிக்கிறேன். ஒரு இடத்துல விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா போக ஆரம்பிச்சுருவான். ச்சே! என்னை சுத்தி என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே உதவா கரையா தான் இருக்கானுங்க. ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு இப்போ ஒரு யோசனை வந்து தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு, அவ டக்குனு அந்த கண்ணாடியில என்ன அப்படின்னா கை வச்சு ஒரு பட்டன் மாரி இருக்கு அந்த கண்ணாடிக்குள்ளேயே. அந்த இடத்துல ஒரு இத வந்து அமுக்குனோனே பார்த்தாக்கா, அந்த கண்ணாடியிலேருந்து என்ன அப்படின்னா அப்படியே மூவ் ஆக வந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்து பார்த்தாக்கா ஒரு சீக்ரெட் வழி என்னன்னா உருவாக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் டக்குனு பார்த்துட்டு என்னன்னா டக்குனு ஷாக் ஆயிருவான். என்னடா இது? இவளுக்கு வந்து என்னன்னா சீக்ரெட் வழியா? இவ நம்மளே அப்ப எதையோ அவனுக்கு கீழ மறைச்சு வச்சிருக்கா போலயே! அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தாக்கா, அந்த இடத்துல என்ன ஒரே குகை மாரி இது பண்ண மாரி இருக்கும். அந்த குகைக்குள்ள பார்த்தாக்கா, ஒருத்தன் அப்படியே என்னன்னா, அப்படியே ஒரு மாரி சாமி மாரி இருந்துட்டு இருப்பான். "எனக்கு அத குடு, எனக்கு அத குடு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "அவனுக்கு தேவையானது தானே, இதோ தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பால்ஸ் மாரி இருக்கிறது வந்து அப்படின்னா, அவன் மூஞ்சில என்ன பண்ணா தூக்கி போடுவான். "ஓ! இதுதான், இதுதான், இதுதான் எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அத எடுத்து டக்குனு என்னன்னா வாய்க்குள்ள வந்து போட்டுருவான். வாய்க்குள்ள போட்ட உடனே பார்த்தாக்கா, அவனோட உடம்பு அப்படியே என்னன்னா ஒரு மாரி அப்படியே நோஞ்சா மாரி இருந்த உடம்பு அப்படியே என்னன்னா டக்கு 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 டக்குன்னு அப்படியே என்னன்னா பாடி பில்டர் மாரி என்ன பண்ண ஆரம்பிச்சுரும். ஆரம்பிச்சோனே அப்படியே என்னன்னா, அவன் கண்ணே அப்படியே ஒரு மாரி சிவப்பு கலர்ல மாறிரும். என்னடா பில்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, டக்குனு அவ என்ன பண்ணிறா, டக்குனு அந்த வ மாஸ்டர் மாரி இருந்து அவன் வாயில வந்து அப்படின்னா டக்குனு கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ண உடனே அவன் உடம்புல இருக்க அந்த ஒரு அ ப்ளூ கலர்ல என்ன பண்ணா, ஒரு மாரி பர்பிள் கலர்ல இருக்க நரம்பு மாரி புடைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணா, இவளுக்கு வந்து என்னன்னா போயிருது. போயிட்டு இவன் உடம்புல வந்து அப்படின்னா அந்த பவர் வந்து என்ன ஏறுது. பரவால்ல, நீ கொடுத்த பவர் என்னன்னா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாரி கேவலமா வந்து சொல்லிட்டு இருப்பா. பார்த்தாக்கா, அவன் அப்படியே திரும்ப மறுபடியும் என்னன்னா, ஒரு மாரி அப்படியே எலும்பான மாரி ஆயி போயிருவான். அந்த எமுலேட்டர் வந்து எனக்கே வந்து என்னன்னே வந்து புரியல. இவ இந்த மாரி ஒரு டெக்னிக்க வந்து யூஸ் பண்றா. சீக்கிரம் வந்து நம்ம உள்ள போய் பார்க்கணும். இவ அப்படி என்னத்த தான் வந்து அப்படிலாம் செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்தடுத்து அங்க போய் உள்ள போய் பார்க்குறான். அங்க உள்ள போய் பார்த்தோம்னா, இன்னும் நம்ம ஹீரோக்கு வந்து எப்படின்னா ஷாக் ஆக வந்து ஆரம்பிச்சுரும். அங்க என்னன்னு பார்த்தாக்கா, சுத்தி வந்து என்னன்னா, ஒரு மாரி தங்க நிறத்துல வந்து இருக்கும். அந்த இடத்துல பார்த்தாக்கா, ஒரு ஆள் வயசான மாரி உட்காந்துருப்பாரு. "உங்கள பார்த்ததுல சந்தோஷம் அப்பா" அப்படின்னு சொல்லையில, அப்ப இவன் அப்பாங்கிறானா, அப்ப இந்த ஆள் தான் அப்படின்னா சதன் பேரலைன்ஸோட லீடரா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு வேளை அப்படின்னா என்ன அவைங்க பார்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. நான் வந்து அப்படின்னா ஃபுல்லா ஹைடா இருப்பேன் அப்படிங்கிற, "நீங்க ஏன் அத பத்தி என்ன கவலைப்படுற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த ஆளோட கண்ண பாரு. அந்த ஆளுக்கும் என்ன அப்படின்னா பாய்சன் வந்து குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "நான் இங்க எதுக்காக வந்தேங்கிறத உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்காக இங்க வந்து தொலைஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு என்ன அப்படின்னா வெறுப்பாவே அவட்ட வந்து பேசுவான். "உங்களோட பையன், அதாவது அப்படின்னா என்னோட பிரதர் அவன் வந்து அப்படின்னா இன்னும் ஒரு 4 நாள்ல அப்படின்னா செத்துருவான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா என்னோட கையாலேயே அவன வந்து கொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ வந்து நம்ம ஒரு கேவலமான நாய்டி" அப்படிங்கல. "நீங்க எத பத்தியும் வந்து கவலைப்படாதீங்க. இந்த ஹிஸ்ட்ரியில வந்து என்னன்னா, என்ன வந்து என்ன பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான விமன்னு எழுதுவாங்க." அப்படிங்கல. "அதே ஹிஸ்ட்ரியில என்ன பண்ணா, உன்ன வந்து ஒரு கேவலமான ஒரு துரோகின்னு தான் எழுதுவாங்க." அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் வந்துட்டு, "உங்களுக்கு என்னன்னா ஃபுல்லாவே பாய்சன் வந்து குடுத்துருப்பாங்க. அதனால தான் என்னன்னா இவன் வந்து என்னன்னா ஃபுல்லா உன்னோட இன்டர்னல் எனர்ஜிலாம் போய் வந்திருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டும்போது இந்த மாங்க் ஸ்பிரிட் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கும். இவன் வந்து என்ன பண்ணா ஃபுல்லாவே அதனால ரெக்கவர் ஆக முடியாது. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த எவன்டர் ஸ்பிரிட் வந்து இவன் ரெக்கவர் ஆனா என்ன, ஆகலன்னா என்ன? சீக்கிரம் நம்ம உள்ள புகுந்து நம்ம வேலைய என்னோட பார்க்க ஆரம்பிப்போம். இந்த இடத்த இவனோட டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் கொன்றோம் அப்படிங்கிற அந்த மார்க்ஸ்கிட்ட இருந்துட்டு, இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு இப்போ ஒரு யோசனை வந்து தோணுது. இந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது? என்ன ஏதுங்கிறது ஃபுல்லா இப்ப நமக்கு தான் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்மளோட வேலை ஒரே ஒரு மட்டும் தான். நம்ம இப்ப ரிவெஞ்ச் குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் என்ன கூட்டு வந்துட்டோம். அந்த டீமன் கமாண்டரு, அதே மாரி மேட் டீமன் எல்லாரும் வந்துட்டு, "சீக்கிரம் இங்க எந்த ஒரு தடயமே இருக்கக்கூடாது. சீக்கிரமா வேலைய முடிக்கணும்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம் பார்த்தாக்கா, அடுத்த நாள் அப்படியே வந்து விடிஞ்சிருது. அவ அப்படியே தூங்கி எந்திரிச்சு கைய கால நீட்டிட்டு வந்து பார்க்குறா, பார்த்தா ஷாக் ஆயிர்றா. என்னன்னா, அவளோட அந்த பேலஸ் ஃபுல்லாவே சுத்தி ஒரே பொணங்களா கிடக்கும். என்னடா இது? எப்புட்றா இவ்ளோ பேர் என்ன பண்ணா இப்படி செத்து போயிருக்காங்க? எந்த ஒரு சத்தமும் வந்து போடல. எந்தவித ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வந்து நடக்கலையே. எப்புட்றா இப்படி நடக்கும்? அப்படின்னு சொல்லி அவ மண்டைய போட்டு பிச்சு யோசிச்சுட்டு இருக்கையில, இந்த மாரி நான் வந்து என்ன பண்ணேன் பிரிச்சுட்டேன். எல்லாரும் வந்து என்ன பண்ணா மொத்தம் ஒரு 670 பேர் வந்து செத்துருக்காங்க. "என்ன சொல்ற?" "ஆமா. அதுவும் என்ன பண்ணா அவங்க 3 வகையா என்ன பண்ணா பிரிச்சு வந்து செத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற?" "ஆமா. ஒவ்வொருத்தரும் என்னன்னா ஒவ்வொரு ஒரு டைப்பா வந்து என்னன்னா செத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா 3 வகையில வந்து இருக்கு. மொத டைப் வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட நெத்தியில வந்து அப்படின்னா ஒரு ஸ்வாட் இறக்கி சண்டை போட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, ஒரு கார்ட் வந்து நின்னுட்டு இருக்கா. எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, டக்குனு அவன் தலையில ஒரு அட்டாக். அடிச்ச வேகத்துக்கு பார்த்தாக்கா, அந்த இடத்துலயே அவன் வந்து என்னன்னா ஆயில்லயே அங்கேயே ஸ்பாட் அவுட் வந்து ஆயிர்றான். பார்த்தாக்கா, அந்த டீமன் கமாண்டர்ல அந்த ஃபீமேலா இருந்தாலும் அவ தான் என்ன பண்ணா கொன்னு இருப்பா. சரி ஓகே. அவ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது டைப் அது என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட 205 பேரு. ஓ! அவங்களோட பாடி அப்படியே கொல கொலன்னு கொடூரமா செத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா 2 பேரும் நின்னு பொறுமையா அத சாப்பிட்டுட்டு இருப்பாய்ங்க.
அப்ப நம்ம மேட் டீம் வந்தா என்னன்னா உள்ள வந்துரும். உள்ள வந்து 2 பேர் தலையிலயும் கைய வச்சு அவன் கைய வச்சு நசுக்கி என்னன்னா வந்து அவைங்க 2 பேரையும் வந்து கொன்னுருவான். கொன்னுட்டு "நீங்கலாம் என்னன்னா எனக்கு ஒரு மேட்ச்சே இல்லடா. உங்களுக்கு போய் நான் போய் கத்தி எடுத்துக்கிட்டு" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, நீங்க ஏன்னா அவங்க வந்து அங்க உடம்ப வந்து பார்க்குறீங்களா? நீ சொல்றதே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ பயங்கரமா எப்படிடா வந்து செத்து போனாங்க? முதல்ல வந்து என்ன பண்ணா ஒரே அடியில செத்துருக்காங்க. அடுத்து தலை வெடிச்சு செத்துருக்காங்க. இது கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிங்கும்போது மிச்சம் இருக்க 304 பேரு. அவங்க எல்லாத்தையும் என்னன்னா ஒரே ஆள் தான் கொன்னுருக்கான். அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ தான் அவங்க எல்லாத்துக்கும் நடுவுல அப்படியே என்னன்னா ஒரு கோடு போட்ட மாரி அப்படியே என்னன்னா அந்த கீ எனர்ஜிய வச்சு அப்படியே என்னன்னா ஸ்ட்ரைட்டா வந்து என்னன்னா உள்ள வந்து போயிருப்பான். அப்படியே என்னன்னா அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, திடீர்னு பார்த்தாக்கா இன்னொரு பக்கம் அந்த இவன் வந்து என்னன்னா முழிச்சுக்குவான். முழிச்சுட்டு நான் எங்க இருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆர்வக்கோளாறு வந்துட்டு, "ஏய் நீ எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டயும் என்னன்னா போய் சொல்லுவா. இந்த மாரி என்னன்னா இவன் வந்து எந்திரிச்சுட்டான். "உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நான் இப்ப என்னன்னா ஃபுல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குணமாயிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து அந்த மேட் டிமோன்னு என்னன்னா அந்த இன்னொரு டிமன் கான்வாயர் அவளும் என்னன்னா வந்துருவா. வந்துட்டு "எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நீ என்னப்பா இங்க வந்து வந்தது அதுவே என்னன்னா பரவால்ல." அப்படின்னு சொல்லி அந்த மேட் டிமன் அவன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கையில, "அண்ணா எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வந்து நம்ம மிஷின்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. நான் இனிமே உங்க யாருக்கும் வந்து தேவைப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, "நீ அத பத்திலாம் எதுவும் வந்து என்னன்னா கவலைப்படாத. கண்டிப்பா மாஸ்டர் என்ன பண்ணா எதுவும் சொல்ல மாட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு, "நீ ஏன் என்ன பண்ணா இத பத்தி கவலைப்படுற? நீ தான் மிஷின முடிச்சிட்டியே." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட விளையாடாதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ வந்து நம்ம இந்த இடத்துல உயிரோட வந்து வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத நீ கரெக்ட்டா வந்து செஞ்சுட்ட. அதுவே என்னன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கூட எனக்கு வந்து என்ன பண்ணா, எனக்கு இந்த விஷயம் என்னன்னா சக்சஸ்ஃபுல்லா இல்ல. என்ன ஏதாவது பனிஷ்மென்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிருக்கும்போது, இங்க பாரு அந்த ஆர்வக்கோளாறு ரொம்ப டேலண்டானவ. இன்னும் ரொம்ப ஸ்பீடான ஒரு ஆளு. அதே மாரி மேட் டீமன். அவன் வந்து என்னன்னா ஒரு பாம் மாரி. நீ தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டெல்த் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். எல்லாரும் சுத்தி இருந்தப்ப எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே என்னன்னா இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி நீ தான் வந்து என்னன்னா இருக்க. அவங்க எல்லாரையும் என்னன்னா கண்காணிச்சுட்டே வந்து இருக்க. அவங்க எந்த பிரச்சனை இருந்தாலும். அப்படிங்கும்போது உன்னைய மாரி ஒரு ஆள் இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு தேவ. ஸோ, அதனால என்ன பண்ணா, "நீ இங்க தான் வந்து இருந்தாகணும். நீ இவங்க கூடயே தான் இருந்தாகணும். நீ எத பத்தியும் வந்து எனக்கு கவலைப்படாத." அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு அப்படியே என்னன்னா, அழுகையே என்னன்னா வந்துருச்சு. டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி அழுதுகிட்டே வந்து என்ன இது பண்ணுவான். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா, அவ தான் என்னன்னா இந்த மாரி பேசிட்டு இருப்பா. "அந்த 304 பேர் எப்படி செத்தாங்க? அத நீ சொல்லவே இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த 304 பேரும் வந்தப்ப நேச்சுரலா செத்து போயிட்டாங்க." "என்னடா சொல்ற? என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதாவது ஈவில் ஆர்ட்டா? ஒழுங்கா பாரா" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. அவங்க உடம்புல எந்தவித இன்டர்னல் இன்ஜுரியும் இல்ல. எந்தவித காயமும் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னன்னா உள்ள வந்து அப்படியே ஃபுல்லா வந்தோம்னா ஒரு மாரி ஒரு அப்படியே ஒரு ஷேடோ மாரி நல்லா இருக்கான். "இது வேலை செய்யும் நீ நம்புறியா?" அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "கண்டிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே என்னன்னா பேய் மாரி என்னன்னா ஒரு பெரிய ஒரு அட்டாக்க வந்து என்னன்னா இது பண்றான். "ஹெவன்லி டீமன், 3 ஃபார்ம், ஹெவன்லி டிஸ்ட்ராக்ஷன்" அப்படின்னு சொன்னோனே ஒரு மாரி அலை மாரி அப்படியே வந்து போகுது. அந்த அலை அப்படியே வந்து என்னன்னா ரீச் பண்ண உடனே ரீச் ஆன உடனே அப்படியே எல்லாரும் அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துர்றாய்ங்க. அந்த இடத்துல அப்படியே என்னன்னா நடுவுல விழுந்த எல்லாருமே அப்படியே கொத்து கொத்தா ஒரேடியா செத்து போயிட்டாங்க. அந்த ஹெவன்லி டீமன் சொல்லிட்டு, "இதுதான், இதுதான் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு. இங்க வந்ததுலே இதுதான் ரொம்ப சூப்பரான இது. இதுதான் ஹெவன்லி டீமனோட ஒரு கிரேட்டான பனிஷ்மென்ட். இத பார்த்த உடனே அந்த மாங்கு என்னன்னா செம்ம டென்ஷன் ஆயிருது. எனக்கு இது பிடிக்கவே இல்லடா" அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்க வந்து கிளம்பி போறோம். "சரி ஓகே சீக்கிரம் நீ வேற ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதுன்னா சொல்லு. நான் இங்கேருந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ச்சே ஏன் தான் இப்படி எல்லாமே எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? கரெக்ட்டா டோர்னமெண்ட் நடக்க போற அந்த நேரத்துல வந்து நடக்குது. நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போட்ட எல்லா பிளானும் என்ன பண்ணா கரெக்ட்டா நடக்கிற நேரத்துல இந்த மாரி நடக்குது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் முதல்ல என்ன பண்ணேன் இந்த டோர்னமெண்ட்ட தான் இப்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அடுத்து அந்த டோர்னமெண்ட் வந்து ஆரம்பிச்சுரும். அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சோனே எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நேத்து கிட்டத்தட்ட 600க்கும் மேல எல்லாரும் மக்கள் வந்து செத்து போயிட்டாங்களா? ஆனா இந்த சதன் நினைச்சு அது எதுவுமே நடக்காத மாரியே இருக்கிறாய்ங்க. எல்லாம் அவைங்க இஷ்டத்துக்கு ஏதாவது காசிப் பேசிட்டே இருக்கையில பார்த்தாக்கா, அந்த பக்கம் என்னன்னா, அந்த அடாப்டட் சைல்டா இருக்கா, அவ வந்து என்னன்னா வந்துருவா. அடுத்து என்னன்னா, அவ எல்லாம் அந்த எம்பரருக்கான அந்த ஒரு ட்ரெஸ்ஸ மாரி இருக்கு. அத வந்து என்னன்னா போட்டுட்டு, அங்க வர ஆரம்பிச்சோனே எல்லாரும் வந்து என்னன்னா, "இவ இவ்ளோ அழகா இருக்காளே!" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கையில, "பரவாயில்லையே! லீடருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறாளா?" அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல அந்த நாகப்பொண்ணு இருந்துட்டு, "இந்த மாரி நேத்து 600 பேருக்கு மேல வந்து செத்து போயிட்டாங்களா? எனக்கு தெரியல. அந்த கில்லர் நம்ம பக்கத்திலேயே உட்கார கூட வாய்ப்பு இருக்கு." அப்படிங்கும்போது அந்த எவனலிய சொல்லிட்டு, "பாரேன்! அவன் எப்படி கரெக்ட்டா சொல்ட்டான் பாரேன்!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவைங்க அது எதுவுமே தெரியாத மாரியே இருந்துக்கிறாங்க பாரேன். சரி ஓகே விடுங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கான். பார்த்தாக்கா அந்த நார்த்தன் பேர் அலையன்ஸ்லேருந்து அதோட அட்வைசரா வந்து ஒருத்தன் 3 கண்ணன் இருந்தான்ல, அவன் வந்து வந்திருப்பான். அப்புறம் வேற யாரும் வந்து அப்படின்னா வந்த மாரி தெரியல. வேற சின்ன சின்ன ஆளுங்க தான் அப்படின்னா வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த சதர்ன் வேர் அலையன்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவா முதல்ல வந்து அந்த கிழவன் வந்து என்ன பேச ஆரம்பிச்சான். இங்க வந்து எல்லாத்துக்கும் நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.